Hello everyone, welcome to my channel Lifelong Learning. PHP for Beginners-ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது retrieving data from two tables connected by a foreign key and printing the data in a HTML table. So we are going to use PHP script and MySQL database. PHP எல்லாத்துக்கும் தெரியும், it's a general purpose scripting language. You can also call it as a server-side scripting language. It is used for web development. Simple blogல இருந்து complex dynamic web applications develop பண்ற வரைக்கும் you can use PHP. And MySQL is a free open source relational database management system. PHP and MySQL go comfortably with each other. So we are going to use this PHP script to access the tables of MySQL. நம்ம ரெண்டு டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம், country and city. கண்ட்ரியில் 3 ஃபீல்டு இருக்குது, ஐடி, காண்டினென்ட் அண்ட் கண்ட்ரி நேம். த ஐடி இஸ் த ப்ரைமரி கீ ஃபார் திஸ் கண்ட்ரி. சிட்டி இட் ஆல்சோ ஹேஸ் 3 ஃபீல்ட்ஸ், ஐடி, கண்ட்ரி ஐடி அண்ட் சிட்டி நேம். இந்த ரெண்டும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா 1 ஆஃப்ரிக்கா கென்யா, அதுக்கான கரஸ்பாண்டிங் ரெக்கார்ட்ஸ் வந்து இந்த 3. ஸோ தி ஐடி ஆஃப் திஸ் கண்ட்ரி இஸ் கிவன் as the country ID of this city. So through this country ID and ID of this country they are connected. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 2 சவுத் அமெரிக்கா பிரேசில் இருக்குது, அதுக்கான ரெக்கார்ட்ஸ் வந்து இதெல்லாம். இந்த 2 தான் இங்கே வந்து கண்ட்ரி ஐடியாக வந்திருக்கு. நார்த் அமெரிக்கா யூஎஸ்ஏவுக்கு 4 ரெக்கார்ட்ஸ் ஆர் தேர், அந்த கண்ட்ரி ஐடி இஸ் given as 3. நார்த் அமெரிக்கா கனடாவுக்கு we have got all these things. So primary key of one table, if it is the field of another table, then it can be called as a foreign key. இந்த foreign key மூலமாக we can connect these two tables. இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் how to read a table and display it in a HTML table. country டேபிளையும் city டேபிளையும் நம்ம தனித்தனியாக நம்ம print பண்ணியிருக்கிறோம். நம்ம இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, we are going to print it in one table. We are going to join the two tables and print it as one HTML table. So the first இருக்கிறது வந்து ஒரு row, continent, country, cityங்கிறது we are printing the heading, and then Africa, Kenya and Meru, Mombasa, Nairobi, இது மூணும் சேர்ந்தது ஒரு row. This is one cell, this is another cell and this is the another cell. இந்த செல்லில் we are going to print all the cities. நடுவில் BR டேக் கொடுக்கறதுனால எவ்ரிதிங் இஸ் பிரிண்டட் இன் ஒன் செல். சிமிலர்லி நார்த் அமெரிக்கா கனடான்னு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் சார்ட்டட், அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. அண்ட் சிமிலர்லி இன் ஒன் காண்டினென்ட் த கண்ட்ரீஸ் ஆர் ஆல்சோ சார்ட்டட். சிமிலர்லி இன் ஒன் கண்ட்ரி ஆல் த சிட்டிஸ் ஆர் சார்ட்டட். இந்த மாதிரி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணணும். திஸ் கேன் பி டன் இன் 2 ways. ஒன் இஸ் பை ரைட்டிங் சிம்பிள் queries அண்ட் கனெக்டிங் தெம். ஸோ மல்டிபிள் queries எழுதி கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. தட் இஸ் ஒன் வே, ஈஸி வே. செகண்ட் ஒன் என்ன, அந்த சிம்பிள் queries, அந்த மல்டிபிள் queries எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி we are going to have a complex query. இந்த 2 எக்ஸாம்பிளும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மல்டிபிள் queryயில் ஃபஸ்ட்டு we are going to select the ID, continent and country name from country and we have to get it in a sorted order. அதுக்காக நம்ம order by class யூஸ் பண்ணுறோம். It is continent and country name. So all the SQL query must be terminated by a semicolonங்கிறதுனால இங்கே கொடுத்துருக்கோம். So all informations from this country is obtained and it is in the sorted order. இந்த ஆர்டரில் தான் நம்மளுக்கு டேட்டா வரப்போகுது. 1 ஆஃப்ரிக்கா கென்யா ஆர்டர் பை காண்டினென்ட் அண்ட் கண்ட்ரி நேம் கொடுத்துருக்கனால இதில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் வந்து இந்த ஆர்டரில் தான் இருக்கும். தென் we are writing the second query. இதில் சிட்டியில் இருந்து we are going to get the city name. So select city name from the table city where this country ID is same as the country ID we obtained from the previous query. இது எல்லாத்தையும் நம்ம வேரியபிள்ஸில் போட்டிருப்போம். இந்த வேரியபிள் மூலமாக we are connecting these two. Country ID is equal to $country ID and again we have order by, because ஒரு காண்டினென்ட் ஒரு கண்ட்ரிக்குள்ளே சிட்டிஸும் சார்ட்டட் ஆர்டரில் இருக்கணுங்கிறதுனால ஆர்டர் பைன்னு கொடுத்துருக்கோம். இப்போ 1 ஆஃப்ரிக்கா கென்யா எடுத்திருந்தோன்னா now the table will be like this. ஏன்னா இந்த இடத்துல சார்ட்டட் ஆர்டரில் வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ ஃபஸ்ட் query இஸ் லைக் திஸ்னால் இந்த செகண்ட் query மூலமாக நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரும். திஸ் இஸ் நார்த் அமெரிக்கா கனடாவை ஃபெச் பண்ணுறோம், அதுக்கான கரஸ்பாண்டிங் ரெக்கார்ட்ஸு. யூஎஸ்ஏவுக்கு கரஸ்பாண்டிங் ரெக்கார்ட்ஸ் இப்படி வருது. ஸோ இது போல் ஒரு query அதோட கனெக்ட் பண்ணியிருக்கிற
second query நம்ம execute பண்ணி all the informations are obtained. So now we have to print this Africa, Kenya and all these city names. That we will see it in the PHP script. Now we will see the complex query. Complex query la I am taking only the part of the query. இதில் என்ன பண்ணியிருக்கோம், select country ID, country dot continent, country dot country name. இந்த 3 ஃபீல்டுமே country டேபிள்லேருந்து எடுக்கிறோம். And then we are taking the city name from city. And then we are connecting this using this where class. இப்போ இந்த இடத்துல நம்ம 2 டேபிள்லேருந்து ஃபீல்டு எடுத்திருக்கோம். ஸோ ஃப்ரம்மும் வந்து பார்த்திங்கன்னா country, சிட்டின்னு இருக்கணும். எந்த டேபிள்லேருந்து நம்ம டேட்டா எடுக்கிறோன்னு பார்க்குறதுக்காக we are prefixing it with this table name. Where country ID is equal to சிட்டியில் இருக்கிற country ID. Because we are going to execute as one complex queryங்கிறதுனால வேரியபிள்லாம் போடாமல் கண்ட்ரியில் இருக்கிற ஐடியும் சிட்டியில் இருக்கிற கண்ட்ரி ஐடியும் சேமாக இருந்ததுன்னா அந்த ரெக்கார்ட்ஸை நம்ம எடுக்க போகிறோம். நம்ம all the records which will be fetched by the query. And then we have to sort it by continent, country name and city name. So we are giving order by classல continent, country name and city. We are prefixing all this field name with the corresponding table name. இப்போ நம்மளுக்கு ரெக்கார்ட்ஸ் இந்த மாதிரி சார்ட்டட் ஆர்டரில் வந்திருக்கும். இப்போ ஒவ்வொரு ரெக்கார்டாக ரீட் பண்ணி தென் we have to print it in the record form. இப்போ இதில் ஒரு அசைன்மெண்ட் நான் கொடுத்துருக்குறேன். நான் ஃபஸ்ட்டு சொல்லும்போது the whole thing is one row அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம பார்க்க போகிற ஸ்கிரிப்டும் அதே போல் தான் இருக்க போகுது. Now you can try this. All these things will be different rows. ஆனால் இந்த ஃபஸ்ட் ரோவில் மட்டும்தான் கான்டினென்ட் அண்டு கண்ட்ரி நேம் இருக்கும். இந்த இடத்துல வந்து சிட்டிஸ்லாம் இருக்கும். தேர் ஆல் இன் டிஃப்ரெண்ட் ரோஸ். பார்த்திங்கன்னா இங்கே 3 ரோஸ் முடிஞ்சிருச்சு. தென் 4th ரோவில் சவுத் அமெரிக்கா, பிரேசில் அண்ட் பெலோ அப்படின்னு இருக்குது. அடுத்ததில் நம்மளுக்கு டேட்டா பிரிண்ட் பண்ணலைன்னா we don't want to repeat this country name and continent name. Only the cities will be printed. This you can try at home. நம்ம இப்போ WAMP சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். நம்ம அதில் லோக்கல் ஹோஸ்ட்டு, ப்ராஜெக்ட்ஸ் இந்த லோக்கல் ஹோஸ்ட், அதில் நியூ ஐ எம் கோயிங் டு டேக் ஜாயின் டேபிள் மல்டிபிள் query ஃபர்ஸ்ட். இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். we get a table like this. இது வந்து மல்டிபிள் queries நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். the same output we can obtain using the complex query also. Now we'll see the PHP script. So we know that this is for the creating the connection. So first நம்ம PHP script ஆரம்பிக்கும் போது கனெக்ஷன் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும். சர்வர் நேம் இஸ் லோக்கல் ஹோஸ்ட்டு, யூசர் நேம் இஸ் த ரூட் அண்ட் தெர் இஸ் நோ பாஸ்வேர்ட். பாஸ்வேர்டு இல்லைனாலும் நம்ம இந்த மாதிரி கோட் கொடுத்துக்கணும். தென் யூ ஹவ் காட் த டேட்டா பேஸ். அண்ட் தென் we are checking whether the connection is established successfully or not. If it is not successful அப்படின்னா நம்ம ஒரு எரர் மெசேஜ் கொடுத்துட்டு we are exiting from the script. And we have a function here. The functionல we are giving the connection as a parameter. We are writing a query, select ID, continent, country name from the table country, and these values are ordered by continent and country name. இப்போ நம்ம ஒரு query ரெடி பண்ணிட்டோம். இந்த queryயை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக we are going to use mysqli query and the connection established and the query name. இது கொடுக்கும்போது அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா it will give you a false value. சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா all the records will be selected and it will be stored in this country result. Then these two statements are for printing the table. hard coded table கொடுத்துருக்கோம், HTML எலிமெண்ட்டு, தென் TR ஒரு ரோ, அதில் ஹெட்டிங்ஸ் கான்டினென்ட், கண்ட்ரி அண்ட் சிட்டி அப்படிங்கிற ஹெட்டிங் நம்ம எழுதியிருக்கிறோம் நம்ம. அண்ட் த ரோ இஸ் டெர்மினேட்டட் பை /tr. தென் we have to loop through the country. ஒரு கண்ட்ரிக்கு there may be more than one city. இந்த கண்ட்ரி ரிசல்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸும் நம்ம ஃபெச் பண்ணணும். ஃபெச் பண்ணுறதுக்கு there are 4 different functions. We are using mysqli fetch row. இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ரெக்கார்டும் enumerated arrayவாக வரும். enumerated array is nothing but the elements can be accessed by the index. நம்ம இந்த மாதிரி இன்டிஜர் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அப்போ இந்த ஹோல் ரெக்கார்ட் வில் பி ஃபெச்ட் அண்ட் வில் பி ஸ்டோர்ட் இன் கண்ட்ரி ரோ. ஒரு ரெக்கார்ட் சப்போஸ் வி ஹவ் காட் 10 ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா திஸ் while loop will be executed 10 times. 11th டைமில் when there is no more record அப்படிங்கும்போது control will come out of the while loop. இப்போ ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் வந்து கண்ட்ரி ரோக்குள்ளே போயிடுச்சு. அதில் இருக்கிற ஃபீல்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கண்ட்ரி ரோ ஆஃப் 0, 1,
2 இந்த மாதிரி நம்ம இண்டெக்ஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபீல்டு வந்து கண்ட்ரி ஐடி, செகண்டில் இருக்கிறது காண்டினென்ட் அண்ட் தேர்டில் இருக்கிறது கண்ட்ரி நேம். நவ் வி ஹாவ் டு யூஸ் திஸ் ஐடி, இந்த கண்ட்ரி ஐடியையும் அடுத்த டேபிள் இருக்கிற ஐடியும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் எ நியூ ரோ, டிஆர் கொடுத்து ஒரு ரோ ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் we know the values for this continent and country name. We are printing it in different cells. So TD put to continent print பண்ணுறோம், and then another TD we are printing the country name. And then we are starting the new cell to print the cities. அதுக்காக டிடி மட்டும் கொடுத்துருக்குறோம். தென் we are giving the second query. Second queryயில் என்ன, we are selecting the city name from city where country ID is equal to this country ID, and we are giving order by city name. So this is for establishing the query, city query, and then we are executing it using MySQL query connection comma city query. Suppose I have got 5 records, அப்படின்னா all the 5 records will be stored in city result. Suppose there is no record அப்படின்னா we'll give an error message and we'll stop. Then we are using another while loop. இது எதுக்குன்னா சிட்டியில் 5 சிட்டிஸ் இருந்ததுன்னா 5 சிட்டியோட டேட்டாவும் நம்ம பிரிண்ட் பண்ணணும். அதனால் while $city row is equal to, again we are using MySQL fetch row of city result. இதில் இருக்கிற எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குமோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஐட்ரேட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு ரெக்கார்டு எடுத்து அதை நம்ம சிட்டி நேமில் போட போகிறோம். And then we are printing the city name. We are using this BR so that all the 3 or 4 cities will be printed in one cell. அப்போ இந்த while loop முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் we are closing the cell, /td கொடுக்குறோம். And then we are closing the row also by giving /tr. Once this while is completed, all the records from the country எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் we are closing the table. So this is the whole function. And then this is the HTML part. HTML we are giving some style for tables and style for this row and cell. And we are printing the heading. H2 கொடுத்து நம்ம ஒரு print பண்ணுறோம் நம்ம. This is how we are calling the function, display cities of global DBH. This connection is established before defining the function. Now we will see the second one. This script is for complex query. ஸோ நம்ம கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம், கனெக்ஷன் வெரிஃபை பண்ணுறோம். தென் we have the function display db table. We have only one query here where we are connecting both the countries, country, city. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி we are verifying whether country dot id is equal to city dot country id and order by continent, country name and city name. ஒரே queryயில் we are going to get all the records. ஸோ நம்ம query எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். ஹியர் we are executing the query and we have to find out how many field are there. ஏன்னா ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செல்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஆனால் MySQL num fields அப்படின்னு கொடுத்து we are finding out the column, how many columns are there. And these are all for printing the table. டேபிளில் ஃபஸ்ட்டு ரோ ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த ஃபஸ்ட்டு ரோ will be the heading. ஸோ TH கொடுத்து continent, country and cities print பண்ணுறோம். And we are terminating the row. Then we have one variable called old country ID. இது எதுக்குன்னா இந்த continent நேமும் country நேமும் நம்ம அடுத்தடுத்த லைனில் ரிப்பீட் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக we have one variable here. And then while row is equal to MySQL fetch row of result. ஸோ இந்த ரிசல்ட் வேரியபிளில் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸ்லையும் ஒவ்வொரு ரெக்கார்டாக நம்ம ஃபெச் பண்ணி வில் பி ஸ்டோரிங் இட் இன் $row. ஸோ ஃபஸ்ட்டு ரோ எடுத்துகிட்டு அந்த ரோவில் இருக்கிற 0th column country ID we are storing it in a variable, and we are comparing this country ID is the same as the old country ID. First time வரும்போது they are not same. They are not same ங்கிறதுனால we are storing this row of 1 and row of 2 to continent and country name. And we are checking whether the old country ID is not equal to 0. First time உள்ள வரும்போது it will be equal to 0. அப்போ this line will not be executed. This line will be executed. இது எதுக்கு அப்படின்னா அடுத்த ரோவுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா we have to close this TD and TR. இதுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் இதை நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ if the old country ID is equal to 0 அப்படின்னா we are starting this row and then we are starting the TD ஃபஸ்ட்டு செல்லு, அதில் continent print பண்ணுறோம். then we are printing the country name and we are storing this country ID in old country ID.
ரிப்பீட் ஆகாமல் பார்க்குறதுக்காக. இப்போ இந்த இஃப் கண்டிஷன் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் we have to print the city. அப்போ $city name is equal to row of 3. ஸோ city name print பண்ணுறோம். then it will go here. இப்போ போயிட்டு வரும்போது செகண்ட் ரெக்கார்டு எடுக்கும்போது இந்த செகண்ட் ரெக்கார்டில் இருக்கிற கண்ட்ரி ஐடி இங்கே நம்ம போட்டுருவோம். ப்ரீவியஸ் கண்ட்ரி ஐடியும் இப்போ இருக்கிற கரண்ட் கண்ட்ரி ஐடியும் சேமாக இல்லை அப்படின்னா உள்ளே போவோம். இப்போ நம்மளுக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ வில் பி கம்மிங் ஹியர் அண்ட் we are printing the city name alone. அப்போ as long as previous country ID and the current country ID are same அப்படின்னா this if condition will not be repeated. Only the cities will be printed. அடுத்தது வேறு கண்ட்ரி வரும்போது if லூப்புக்குள்ளே போய் will be printing the continent name and country name and we are closing the cell. இதுக்கு முன்னாடி இருந்த டேட்டாவெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். நம்ம அதுக்காக தான் இது. and we are closing the table. செல்லை க்ளோஸ் பண்ணுறோம், ரோவை க்ளோஸ் பண்ணுறோம், டேபிளை க்ளோஸ் பண்ணுறோம். and we are closing the connection also. and these are all the styles given for the table and this is how we are executing the function. We are writing the PHP code here. Display DB table of this connection. இந்த வீடியோவில் எப்படி ரெண்டு டேபிளை ஃபாரின் கீ வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட்ஸை ஃபெச் பண்ணி எப்படி HTML டேபிளில் பிரிண்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இதுக்கு சிம்பிள் query 2 எழுதி அதை வச்சு நம்ம பண்ணணும். தட் இஸ் மல்டிபிள் queries எழுதி பண்ணணும். இன்னொன்று அந்த 2 மல்டிபிள் queriesையும் கனெக்ட் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் queryயாகவும் இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.